ஹாய். ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு, அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரீசென்ட்டா என்னோட மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த புது நம்பரை என்னோட எல்லா எக்ஸிஸ்டிங் அக்கவுண்ட்ஸ்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் இன்றைக்கி பெரிய டாஸ்க் எனக்கு. நம்ம நம்பர் எப்போ சேஞ்ச் பண்ணாலும் ஃபினான்ஸ் ஆப்பில், அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி லோன் ஆப்ஸ் அண்ட் லெண்டிங் ஆப்ஸ்லலாம் நம்மளோட நம்பரை வந்து அப் டு டேட்டாக வச்சுருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்டேட்டட் நம்பர் இருக்கிறதுனால நமக்கு அக்கௌண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன், அப்புறம் பேமெண்ட் ரிமைண்டர்ஸ், அப்புறம் சர்வீஸ் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு டைம்லி மேனரில் சூப்பராக வந்துடும். அதே நேரத்தில் இந்த பேமெண்ட் ப்ராசஸிங் டிலே ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளமும் நமக்கு இல்லாமல் இருக்கும். எனக்கு பஜாஜ் ஃபினான்ஸில் லோன் அக்கௌண்ட் இருக்குது. என்னோட கரெக்டான மொபைல் நம்பரை எப்படி ஈஸியாக அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் பஜாஜ் ஃபின்சர்வ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து மெனுவுக்கு போயிட்டு அதுலேருந்து ப்ரொஃபைல், பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேப் டு எடிட் யுவர் மொபைல் நம்பருக்கு போங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வரும். அதை கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இஎம்ஐ கார்டு நம்பர், இல்லைனா உங்கள் பேன் அக்கௌண்ட்டை வச்சு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் நியூ மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் புது நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னு.